பாண்டுவையும் அவன் புதல்வர்களையும் அத்தினாபுரத்திற்கு அழைக்க வேண்டும் அம்மா. ராஜமாதாவுக்கும் பிதாமகருக்கும் என் வணக்கங்கள். ஒரு துயரமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி? அத்தினாபுர சக்கரவர்த்தி பாண்டு மகாராஜா காட்டிலே உயிர் துறந்து விட்டார். ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? பயந்தது போலவே ஆகிவிட்டது பீஷ்மா. நான் பயந்தது போலவே ஆகிவிட்டது. நான் என்ன செய்வேன்? அம்மா, அம்மா, ராஜமாதா, ராஜமாதா, பெரியப்பா, என்ன ஆயிற்று? ஐயோ அப்பா, இனி நாங்கள் என்ன செய்வோம்? அனாதைகளாக காட்டில் தவித்து நிற்கிறோமே. எங்களை கண் திறந்து பாருங்கள் அப்பா. லோகநாதனின் பிள்ளைகளாக பிறந்தும் ஒரு கணத்தில் நாதன் இல்லாதவர்களாக ஆகிவிட்டோமே. புத்திரர்களை பெற்று என்ன பலனை அடைய விரும்பினீரோ அந்த பலனை அடையாமல் போய்விட்டீரே. பாண்டுவின் புத்திரர்கள் ஐவராலும் பாரத வம்சம் மேன்மையுற்றதென்ற சொல்லை கேட்டு மகிழ்ந்த பிறகல்லவா நீங்கள் சாந்தி அடைந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்களோ புத்திரர்களால் எந்த இன்பத்தையும் காணாமல் தசரத சக்கரவர்த்தியை போல் நீங்களும் ஆண்டு விட்டீர்களே. நடந்தது நடந்துவிட்டது. இனி நடக்கப் போகும் காரியத்தை பார்ப்போம். தைரியத்தை கைவிட்டு விடாதீர்கள். மாத்ரி, நான் பாண்டவருக்கு தர்ம பத்தினி. தர்மத்தின் பலன் மூத்தவளான என்னையே சேரும். எனவே இறந்த நம் கணவரோடு நான் உடன்கட்டை ஏறுகிறேன்.
நீ நம் குழந்தைகளை காப்பாற்று. அக்கா, நான் சொல்வதை கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்கள். மன்னர் என் மீது விருப்பம் கொண்டார். அந்த விருப்பம் நிறைவேறாமலே சொர்க்கம் சென்றார். அவர் விருப்பம் நிறைவேறாத நிலையில் நான் உயிர் தரித்திருப்பது எந்த விதத்தில் நியாயம்? வயதில் மூத்தவர்களான நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். உடன்கட்டை ஏற வேண்டியவள் நான் தான். நான் எனது பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்வது போல் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்ள மாட்டேன். அந்த பெருங்குணம் என்னிடத்தில் இல்லை. நீங்கள் விசால குணம் படைத்தவர்கள். நான் உங்களிடத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கிறேன். உங்களால் மட்டுமே உங்கள் புத்திரர்களை காப்பது போலவே என் குழந்தைகளையும் பாசத்துடன் காப்பாற்ற முடியும். அரசர் என்னை நேசித்து உயிரிழந்தார். அதனால் அவருடைய சரீரத்துடன் என் சரீரத்தையும் தகனம் செய்ய வேண்டும். நீங்கள் இருவரும் புத்திரர்களை பெற்ற பாக்கியவதிகள். நீங்கள் உடன்கட்டை ஏறுவதை ஏற்க முடியாது. உங்கள் புத்திரர்களை அத்தினாபுரத்திற்கு அழைத்துச் செல்வோம். ஆனால் திருதராஷ்டிரன் ஆட்சி வெறி பிடித்தவன். அவன் பாண்டவர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் குந்திக்கு யாதவர்களும் குந்தி போஜனும் ஆதரவாக இருப்பார்கள். மாத்திரிக்கு மகாரதனான சல்லியன் இருக்கிறான். அவர்களின் ஆதரவுடன் இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிவிட முடியும். அனுபவம் பெற்றவன் சொல்கிறேன், கேளுங்கள். குருவின் சொற்களை ஏற்கிறேன். உங்கள் உபதேசம் என் புத்திரர்களை காக்க உதவும் என்று முழுமையாக நம்புகிறேன். அக்கா, உங்களைப் போல் குழந்தைகளை காக்கும் சாமர்த்தியம் உடையவள் அல்ல நான். நான் உயிருடன் இருந்தும் பலன் இல்லை. என்னால் இந்த குற்ற உணர்வோடு வாழவே முடியாது. எனவே என்னை உடன்கட்டை ஏறுவதற்கு அனுமதிக்க வேண்டும். யுதிஷ்டிரா, நீதான் இவர்களை உன் பிள்ளைகளைப் போல காப்பாற்ற வேண்டும்.
நாராயண நாராயண. என்ன நாரதரே, வழி தவறி வந்து விட்டீரா? எப்பொழுதும் இல்லாமல் காற்று இந்த பக்கமாக அடிக்கிறது. சோகத்தில் ஆழ்ந்திருப்பாய், ஆறுதல் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். அது தவறா? சோகமா? எனக்கா? தேவர்களின் அரசனான எனக்கு என்ன சோகம் வந்தது? உனக்கு விஷயமே தெரியாது என்று நினைக்கிறேன். இதுவரை உன்னை வணங்கி வந்த யாதவ குல மக்கள் உன்னை மறந்தே போய்விட்டார்கள். இதுவரை உனக்கு கிடைத்து வந்த மரியாதையும் பறிபோனது. ஆனால் நீயோ ஏதும் அறியாமல் இங்கே அமர்ந்து இசையை ரசித்துக் கொண்டிருக்கிறாய். நாரதரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே. இந்திரா, இதுவரை யாதவ குல மக்கள் யாரை வணங்கி வந்தார்கள்? இதில் என்ன சந்தேகம்? தேவேந்திரனான என்னைத்தான். இப்பொழுது நடக்கும் கூத்தை பார். யாதவ குல மக்கள் சிறுவர்கள் இருவர் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை மறந்துவிட்டு வெறும் மலைக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பூஜிக்க மறந்த யாதவ குல மக்களுக்கு சரியான பாடம் புகட்டுகிறேன். இப்பொழுதே வருணனையும் வாயுவையும் கோகுலத்திற்கு அனுப்பி அவர்களின் கொட்டத்தை அடக்குகிறேன். வாயு, சூறாவளியும் சுழல் காற்றுமாய் கோகுலத்தை தாக்கு. வருணா, கோகுலத்திற்கு சென்று இடைவிடாது மழை பொழிந்து அவர்களை அழித்துவிடு. நாராயண நாராயண. சொன்னேனே, நீங்கள் கேட்டீர்களா? சிறுவர்களின் பேச்சை கேட்டு இந்திரனை மறந்தோம். புதிதாக பர்வதராஜனுக்கு பூஜை செய்தோம். என்ன ஆயிற்று பார்த்தீர்களா? பொறுமையாக இருங்கள், சற்று பொறுமையாக இருங்கள். கிருஷ்ணன் எது சொன்னாலும் அதில் உண்மை இருக்கும், அதில் கண்டிப்பாக நன்மையும் இருக்கும். கிருஷ்ணா, 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 நில் கிருஷ்ணா, கிருஷ்ணா நில். கிருஷ்ணா,
ஸ்ரீமன் நாராயணா, பரந்தாமா, தாங்கள் யாரென்று தெரியாமல் பிழை செய்து விட்டேன். அடியேனை மன்னித்தருள வேண்டும். இந்திரா, நீ தவறை உணர்ந்த தருணமே மன்னிக்கப்பட்டு விட்டாய். இதுவரை என்னை போற்றி வணங்கி வந்த யாதவர்கள் என்னை மறந்துவிட்டார்கள் என்ற ஆதங்கத்தில் அப்படி ஒரு தீங்கிழித்து விட்டேன். பரந்தாமன் என் பிழையை பொறுத்தருள வேண்டும். யாதவர்கள் குறிஞ்சி நிலமான மலையை நம்பி வாழ்பவர்கள். எனவே அவர்கள் மலையரசனை வணங்குவதே முறை. யாமே பர்வதராஜனாகவும் மலையரசனாகவும் இருக்கிறோம். இப்பொழுது உண்மையை உணர்ந்து கொண்டேன். கோகுலத்தில் அவதரித்திருக்கும் உங்களிடம் ஒரு கோரிக்கை. தயங்காமல் கேள். என் அம்சத்தில் இதே பூலோகத்தில் அர்ஜுனன் பிறந்திருக்கிறான். அவனுக்கு தாங்கள் எப்பொழுதும் பக்கபலமாக இருக்க வேண்டும். அர்ஜுனன் உன் வாரிசு மட்டுமல்ல, பல ஜென்மங்களாக நாங்கள் நண்பர்கள். நரன் நாராயணனாக இருந்த நாங்களே இப்போது கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் பிறப்பெடுத்திருக்கிறோம். அதனால் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, அவன் உடன் பிறந்த பாண்டவர்களுக்கும் என்றும் நான் பக்கபலமாக நிற்பேன். நன்றி பிரபு, நான் வருகிறேன். ஸ்ரீமன் நாராயணா, தாங்களா எங்கள் குலத்தில் வந்து அவதரித்தீர்கள்? தங்களை யாரென்று உணராமல் உங்களை பலவாறு துன்புறுத்தி இருக்கிறோம். ஒரு சிறு குழந்தையை கண்டிப்பது போல் கண்டித்திருக்கிறோம். எங்களை தாங்கள் மன்னித்தருள வேண்டும் நாராயணா, மன்னித்தருள வேண்டும். நாராயணா, தங்களையா உரலில் கட்டி வைத்தேன்? தங்களையா இந்த கைகளால் தண்டித்தேன்? அறியாமல் செய்த பிழையை மன்னிக்க வேண்டும் நாராயணா, மன்னிக்க வேண்டும். இனி உங்களை தெய்வமாக நிதம் நிதம் கொண்டாடுவோம். உங்கள் பாதங்களை பூஜித்து கிடப்போம். நான் யாதவ குலத்தில் பிறந்து யாதவனாகவே வாழ வேண்டும் என்றுதான் இங்கு பிறந்தேன். ஆனால் நீங்களும் என்னை தெய்வமாக அந்நியப்படுத்துகிறீர்கள். இவ்வாறு உங்களிடமிருந்து பிரித்து என்னை தெய்வமாக வணங்கினால் நான் இப்பொழுதே கோகுலத்தை விட்டு சென்று விடுவேன். நான் உங்களில் ஒருவனாக யாதவனாக வாழவே விரும்புகிறேன். உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். நீங்கள் எங்களுடன் வாழ்வதையே நாங்களும் விரும்புகிறோம். அதனால் நீங்கள் எங்களை விட்டு செல்லவே கூடாது. ஆம் கிருஷ்ணா, நீங்கள் எங்களுடனே இருக்க வேண்டும்.
இளம் வயதிலேயே என்னைப் போலவே தந்தையை இழந்து நிற்கிறார்களே. செல்வங்களே, உங்களுக்கு கடைசி வரையில் நான் துணை இருப்பேன். சுக்கிரராஜரே, உங்களுக்கு இந்த அத்தினாபுரம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறது. எங்கள் ராஜ்யத்தின் செல்வங்களை இதுவரையில் நீங்கள் பாதுகாத்து வந்தீர்கள். சரியான தருணத்தில் உடனிருந்து அவர்களுக்கு உதவி செய்தீர்கள். தற்போது இங்கே அவர்களை கொண்டு வந்து ஒப்படைத்ததற்கு உங்களுக்கு மிகவும் நன்றி. என்னிடம் அடைக்கலம் நாடி வந்தவர்களை சரியான இடத்தில் ஒப்படைத்த முழு திருப்தியோடு நான் வனத்திற்கு திரும்புகின்றேன். சென்று வருகிறேன். துரியோதனா, இவன்தான் உன் மூத்த அண்ணன் தர்மன். தம்பி, மாமா 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 மாமா, அப்படி என்ன பலமான யோசனை? பாண்டு மன்னர் இறந்ததை நினைத்தால்தான் எனக்கு பெரும் கவலையாக இருக்கிறது. என்ன மாமா சொல்கிறீர்கள்? நீங்கள் இத்தனை வெகுளியாக இருக்கிறீர்கள். பாண்டு மன்னர் இறந்ததற்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கவலைப்பட வேண்டிய விஷயம்தான் அப்பா அது. எதிரி ஒழிந்தான் என்று நிம்மதியாக இருப்பதை விட்டுவிட்டு ஏன் உங்களுக்கு இந்த வீண் கவலை? துரியோதனா, நீ சிறு பிள்ளை என்பது சரியாகத்தான் இருக்கிறது. மாமா, என்ன சொல்கிறீர்கள்? பாண்டு இறந்ததால் எதிரி ஒழிந்து விட்டான் என்றாயே, அதை சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. பாண்டு நமக்கு எதிரிதான். அவன் ஒழிந்து விட்டான் என்பது உண்மைதான். ஆனால் அவன் 5 எதிரிகளை அரண்மனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதை மறந்து விட்டாயா? மாமா, நான் இதை யோசிக்கவே இல்லையே. பாண்டு மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இந்த தரித்திரம் பிடித்த பாண்டவர்கள் காட்டிலே கிடந்து மடிந்திருப்பார்கள். ஆனால் இப்போது செத்தும் கெடுத்து விட்டானே இந்த பாண்டு. மீண்டும் இந்த பாண்டவர்களை காட்டிற்குள் துரத்திவிட முடியாதா மாமா? அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இப்போது பாண்டவர்கள் மேல் அத்தனை பேரும் அனுதாபம் கொண்டிருக்கிறார்கள். தந்தையை இழந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு ஆதரவு அதிகம். அவர்களை மீண்டும் காட்டிற்கு துரத்த முயற்சி செய்தால் அது நமக்கு எதிராகத்தான் முடியும். அப்படியானால் நான் இப்போது என்னதான் செய்வது? இப்போது அமைதியாக இருப்பதை தவிர வேறு வழியில்லை. என்னானாலும் இந்த பாண்டவர்களை இந்த அரண்மனையிலிருந்து துரத்தாமல் விட மாட்டேன். சபாஷ், சரியான முடிவு. ஆனால் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். அதுவரை நீ பொறுமை காக்க வேண்டும். உங்கள் யோசனையின்றி
நான் எதுவும் செய்ய மாட்டேன், போதுமா? மருமகனே, மருமகனே. அது போதும் மருமகனே. இந்த அத்தினாபுரம் என்றும் உனதே. எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். உத்தரவிடுங்கள் பெரியப்பா. நீ மீண்டும் இந்த அரண்மனைக்கு திரும்பி வர வேண்டும். நிச்சயம் ஒரு நாள் வருவேன் பெரியப்பா. என்றாவது ஒரு நாள் அத்தினாபுரம் திரும்பி வருவேன் என்றாயே பாண்டு. ஆனால் இப்படி வருவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பாண்டும் மாத்ரியும் சொர்க்கத்தை அடைய வேண்டுமென்றால் யாரும் கண்கலங்கக்கூடாது. ஒரு மாவீரனாக தியாகத்தின் சின்னமாக வாழ்ந்து நிலை பெற்றிருக்கிறான் பாண்டு. அவனுடைய ஆத்மாவும் மாத்ரியின் ஆத்மாவும் சாந்தி அடைய எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள். அழக்கூடாது.
அவன் 5 எதிரிகளை அரண்மனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதை மறந்து விட்டாயா? என்னானாலும் இந்த பாண்டவர்களை இந்த அரண்மனையிலிருந்து துரத்தாமல் விட மாட்டேன். இந்த அத்தினாபுரம் என்றும் உனதே. தாயே, பாண்டுவின் மரணம் உங்களை வெகுவாக பாதித்து விட்டது என்று நினைக்கிறேன். உண்மைதான். பாண்டுவின் மரணம் துயரத்தின் முற்றுப்புள்ளி என முதலில் நினைத்திருந்தேன். ஆனால் அதுவே எல்லாவற்றிற்கும் தொடக்க புள்ளியாகிவிட்டதே என்பதை இப்பொழுதுதான் அறிகிறேன். ராஜமாதா, என்ன சொல்கிறீர்கள்? எதை கொண்டு நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள்? அரசியலை தலைகீழாக அறிந்தவள் நான். இன்றோ எனக்கே பாடம் புகட்டும் அளவிற்கு பலர் முளைத்து விட்டார்கள். நீங்கள் பேசுவது எதுவும் விளங்கவில்லையே. இப்போதைக்கு எதுவும் விளங்காமல் இருப்பதே நல்லது. இனியும் இந்த ஹத்தினாபுரத்தில் நிம்மதியாக இருக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் ராஜ வாழ்வை துறக்கும் நேரம் வந்துவிட்டது. என்ன இது? எங்களுக்கு வழிகாட்டுவதே நீங்கள்தான். பாண்டுவை இழந்த துயரத்திலிருந்து இன்னும் நாங்கள் மீளவே இல்லை. இந்நிலையில் நீங்கள் எங்களை விட்டு பிரிய நினைக்கலாமா? இல்லை விதூரா, இதற்கு மேலும் இந்த அத்தினாபுரத்தில் என்னவெல்லாம் நடக்கவிருக்கிறதோ நான் அறியேன். ஆனால் இந்த அரசின் எதிர்காலம் என்னவாக போகிறது என்பதை மட்டும் என்னால் நன்றாகவே யூகிக்க முடிகிறது. அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளும் சக்தி என் உடலிலோ என் மனதிலோ இல்லை. இல்லை. ஆதலால் நான் வானப்பிரஸ்தம் செய்ய முடிவு செய்திருக்கிறேன். ஐயோ, வியாசர் பெருமானே, தள்ளாத வயதில் ராஜமாதா எடுத்திருக்கும் இந்த முடிவு சரிதானா? நீங்களாவது அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? எனக்கென்னவோ அன்னை எடுத்த முடிவு சரிதான் என்று தோன்றுகிறது. தள்ளாத வயது இல்லையா? அவருக்கும் கொஞ்சம் நிம்மதி தேவைப்படுகிறது. அவரை அவர் போக்கிலேயே விட்டு விடுவோமே. பெரியப்பா, என்ன இது? விதுரா, அம்மா விவரம் அறிந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதுதான் அவர்களின் ஆத்ம சாந்திக்கும் நல்லது. அவர்களை தடுக்காதே.